ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர் ஸ்பெஷலாக ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஃபுல் க்ரீம் பால் வந்து 1/2 லிட்டர் நல்லா காய வச்சுருக்கேன். அது காயிற கேப்பில் கஸ்டர்ட் பவுடர் வந்து இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்குது. கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூன் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணால் கட்டி தட்டும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்கிற பால் ஆட் பண்ணும்போது கட்டி தட்டாமல் இருக்கும். இது நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு நம்ம கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா கஸ்டர்ட் பவுடர், அதையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் போடும்போது நம்ம விட்டுட்டோம்னா அது அப்படியே கட்டியே ஆகிடும். நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக அதில் ஒட்டிகிட்டு இருக்குன்னா திரும்ப கொஞ்சம் பால் ஊற்றி அந்த கப்பில் இருக்கிறத நல்லா அலசி ஊற்றிருக்கு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெக்ஸ்சரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி கிண்டாமல் விட்டிங்கன்னா அது கட்டி தட்டிடும். நல்லா கட்டி தட்டாமல் இருக்கிறதாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நமக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அது உங்களோட சாய்ஸ் தான். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒரு கப்பு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமே. இதில் நான் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் நிறைய இருக்குன்னும் போது வாழைப்பழமும் கூட டேட்ஸும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிரேப்ஸு, மாம்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், கொஞ்சமாக டேட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச கஸ்டர்டும் கொஞ்சம் ஓரளவு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கிறீங்களா கஸ்டர்ட் பவுடர் அது கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்சர் இருக்கு இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 2 மணி நேரம் அந்த சில்னஸ்க்காக தான் நம்ம வைக்க போகிறோம். அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் இப்போ அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, அப்படி இல்லை நமக்கே வந்து இந்த சம்மருக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல் இருக்குது, வீட்டில் ஏதாவது பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். பாதாமும் முந்திரி தான் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் முந்திரி வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த சாப்பர் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறது கத்தியில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ நம்மளோட சம்மர் ஸ்பெஷலாக ஃப்ரூட் கஸ்டர்ட் சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.